இந்த ஆண்டு 2025 வந்து மிகச்சிறப்பாக மேஷராசிக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார் பாருங்க, கொஞ்சம் அவர் மட்டும் நீச்சமான நிலைமையில் உட்கார்ந்து வருஷத்தை துவக்கிறார். அப்படி அவர் இருக்கும்போது மேஷராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். என்ன, இயல்பாகவே துடிப்பு, வீராப்பு, மனசில் ஒரு வலிமை, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அந்த மேஷராசிக்காரர்கள். அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிற போது எல்லா விஷயத்திலும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எதிலையுமே வெட்டி வீராப்பு இருந்துடக்கூடாது. எல்லார்ட்டையும் நிதானமாக பழகணும், யார்ட்டையும் கோவப்படக்கூடாது. இந்த விஷயங்களை வச்சுட்டா போகிறோம். 2ஆம் இடத்துல தனகாரகன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். பணச்செழிப்புக்கு கேட்கவே வேண்டாம். நல்ல ஒரு பண வருமானங்கள் இருக்க போகிறது. இந்த குரு பகவானுக்கு புத்திரகாரகன்னு பேர். மேஷராசியிலிருந்து இப்போதான் திருமணம் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். இளம் தம்பதியர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு அமையும். அது சிறப்பாக இருக்குது. இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார், 3வது ஸ்தானத்துக்கு போகிறார். தன ஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ மனோ தைரியங்கள் கூடும். அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து பாக்கியஸ்தானத்தின் மீது படுகிறது. ஆகவே ரொம்ப பாக்கியமான வருஷம். இவர் மேஷராசியில் பிறக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செய்தோமோங்கிற அளவுக்கு நல்ல பணப்புழக்கம், புகழ், பெருமை அதிகரிக்கக்கூடிய வருஷம். அதுவும் இந்த குரு போய் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாக மேஷராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வியில் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். அது ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய யோகம். இந்த சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைக்க போகிறது இவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆண்டு அவர்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக உட்காந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு லாபத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால மேஷராசியில் பிறந்த பெண்கள் கொடிகட்டி பிறப்பார்கள் அர்த்தம். அவங்களுடைய துறைகளில் புகழோடு இருப்பாங்க. சனி பகவான் அந்த 12வது இடத்திற்கு வந்தாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு அது எப்படி இருக்க போகிறதுனா, லாபச்சனி அந்த விரயஸ்தானத்துக்கு வரார். சிலருக்கு என்ன ஆகும்னா, வேலை கிடைச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சிலருக்கு வேலையோட ப்ரமோஷன் கிடைச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில வேலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதுவும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். எதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் சார்? எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னா, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் 5ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் கேது வராருன்னா, அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது உடல் நலமாக இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்ட பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவர்களுக்கு நல்லது. இந்த ஆண்டு ஒரு வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். சுப்பிரமணியன் அந்த முருகனை வழிபடணும். கந்தர் சஷ்டி கவசத்தை தினந்தோறும் சொல்லணும். வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டிலேயே இருந்து சொல்லலாம் கந்தர் சஷ்டி கவசத்தை. காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லிட்டு இருந்தாலே அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும்.